previous video la pathina voltage divider bias oda derivation paathom. Ipo pathina bias compensation techniques paaka porom. That is a method of stability of Q point compensation. So idhula pathina indha compensation la vandu temperature sensitive device vandu use panna porom. Diode, thermistor and sensistor use panna porom. So next pathina inga to maintain the operating point Q point vandu maintain panna porom. And also we are going to maintain the voltage and current to be constant. So inga pathina the device vandu that is going to provide compensating voltage and current. So compensation, so in the name itself it is going to compensate both the voltage and current to stabilize the variation due to the temperature. It is going to stabilize the collector current IC, Vbe, base to emitter voltage, and also base current IB. Next here, need for biasing. Why we are moving to the bias compensation? So in the voltage divider bias and the collector to base bias, it provides a negative feedback, so results in reducing the amplification of the transistor. So for that purpose only we are moving to this bias compensation. So it is necessary to use this bias compensation to improve the amplification process of the transistor. So for that purpose only we are moving to this bias compensation technique. So இப்போ வந்து bias compensation techniques பார்த்தீங்கன்னா 3 types இருக்கு. ஒன்று வந்து diode compensation, second வந்து thermistor and sensistor compensation. So இப்போ diode compensationலேயே 2 types இருக்கு. Diode compensation for Vbe and diode compensation for ICO ரெண்டு இருக்கு. First வந்து diode compensation for Vbe பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த VDD எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா டயோடை வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கோசரம் அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இஸ் VDD எக்ஸ்டர்னல் வோல்டேஜ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயோடோட மெட்டீரியலும் டிரான்சிஸ்டர் மெட்டீரியலும் சப்போஸ் வந்து ரெண்டுமே சேமாக இருந்தால் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜ் வந்து ஒரு ரெண்டு வோல்டேஜுமே தட் இஸ் கோயிங் டு ஹேவ் த சேம் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அட் VBயும் அண்டு VDயும். ஸோ VD வந்து அக்ராஸ் த டயோடாக இருக்குது, வோல்டேஜ் வந்து அக்ராஸ் த டயோட் தட் இஸ் VD. ஸோ VB நம்மளுக்கு தெரியும் பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜ். ஸோ ரெண்டு வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு ஹேவ் தி சேம் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். சப்போஸ் வந்து டயோடும் டிரான்சிஸ்டர் மெட்டீரியலும் ரெண்டுமே சேமாக இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து VBE வந்து சேஞ்சஸ் பை டோ VBE பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜ். நெக்ஸ்ட் VD பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி சேஞ்சஸ் பை டோ VD. ஸோ இப்போ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டோ VD டேஷ் தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு டோ VBE. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். தட் இஸ் கோயிங் டு பி சேஞ்சஸ் டென்ஸ் டு கேன்சல் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே அப்போ கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த ரெண்டு வோல்டேஜுமே சேமாக இருக்கும். ஸோ அதனால் அது கேன்சல் ஆகி 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெரிவேஷன் ஃபார் திஸ் டயோட் காம்பன்சேஷன் ஃபார் VBE பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை KVL டு த பேஸ் சர்க்யூட். ஸோ அப்படின்னா எப்படி எழுதுவோம்னா VTH மைனஸ் பேஸ் கரண்ட் இன்ட்டு பேஸ் ரெசிஸ்டன்ஸ் IB இன்ட்டு RB மைனஸ் VBE மைனஸ் ஆஃப் IB ப்ளஸ் IC இன்ட்டு RE. ஸோ IE தான் நம்ம வந்து IB ப்ளஸ் ஐசின்னு எழுதுகிறோம். எமிட்டர் கரண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டர் கரண்ட், இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ளஸ் VD. ஸோ மைனஸில் இருக்குது, மைனஸ் VDன்னு இருக்கனால ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் நம்ம ப்ளஸ் VDன்ற மாதிரி எழுதுகிறோம். திஸ் ஆஃப்டர் அப்ளைங் KVL டு த பேஸ் சர்க்யூட் இன்புட் சைட். ஸோ யூ கன்சிடர் திஸ் ஆஸ் ஏ ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VTH இப்போ ஃபைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம்? ஈக்குவல் டு IB. ஸோ IB வந்து இன்னொரு டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ IB இன்ட்டு RB ப்ளஸ் REன்னு எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் IB இன்ட்டு RE மைனஸ் VBE ப்ளஸ் VD. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்டர் கரண்ட் ஃபார் த காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் அதோட ஈக்குவேஷன் தெரியும். IC ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு IB ப்ளஸ் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ICO. ஸோ யூ கன்சிடர் தட் ஆஸ் ஏ தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IB. ஸோ அதுலேருந்து IB நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ IC மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ICO அதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம். ஸோ மைனஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ டிவைடட் பை பீட்டா. ஸோ IBயில் ஒரு பீட்டா இருக்குது. ஸோ அந்த பீட்டா பார்த்தீங்கன்னா ICக்கு அண்ட் ஆல்சோ 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ICO. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் கொடுக்குறோம். ஸோ இதை வச்சு நம்ம IB ஃபைன் பண்ணிட்டோம். யூ கன்சிடர் திஸ் ஆஸ் ஏ ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VTH தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த IBக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
IB term. So multiply with RB plus RE plus IC into RE minus VB plus VD. So அடுத்தது பார்த்தீங்கன்னா IC divided by beta into RB plus RE. So next அப்படியே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறோம் RB plus RE கூட. நெக்ஸ்ட் டேர்மும் மைனஸ் ஆஃப் 1 plus beta into ICO divided பீட்டாவையும் RB plus RE கூட மல்டிப்ளை பண்ணிடுறோம். ப்ளஸ் ICRE ரிமைனிங் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VTH that is equal to IC divided by beta, அதை காமனாக எடுக்கிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா RB plus of 1 plus beta into RE. ஸோ இந்த தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா IC into REன்னு இருக்குது. ஸோ நம்ம காமனாக IC divided by betaன்னு எடுத்துக்கும் போது இந்த IC into RE அதில் பீட்டா டேர்ம் இல்லை. அப்போ டினாமினேட்டரில் எடுத்துக்கும் போது நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பீட்டா இன்ட்டு ஆரின்னு வரும். ஸோ ஆல்ரெடி இங்கே RE டேர்ம் இருக்கனால RE இன்ட்டு 1 ப்ளஸ் பீட்டான்னு எழுதுகிறோம் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் ப்ளஸ் VBE மைனஸ் VDன்னு எழுதுகிறோம். ஸோ ரிமைனிங் மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ICO டிவைட் பை பீட்டா இன்ட்டு RB ப்ளஸ் RE அதை அப்படியே எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இப்போ IC டிவைட் பை பீட்டா அந்த டேர்ம் எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட் டேர்மை. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு VTH லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத. ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம். அப்போ ப்ளஸ் VB வந்து மைனஸ் VB ஆகிடும், மைனஸ் VD வந்து ப்ளஸ் VD ஆகிடும். மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டா டேர்ம் வந்து இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டான்னு ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா IC தட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா வந்து நியூமரேட்டரில் கொடுக்குறோம் ரைட் ஹேண்ட் சைடுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா VTH மைனஸ் VBE ப்ளஸ் VD. ஸோ ப்ளஸ் ஆஃப் திஸ் 1 ப்ளஸ் பீட்டா டேர்ம் வரும். ஸோ டிவைட் பை RB ப்ளஸ் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு REன்னு வரும். ஸோ டினாமினேட்டரில் ரெண்டு சைடுமே பீட்டா பீட்டா இருக்கனால அது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா பீட்டா இன்ட்டு VTH மைனஸ் ஆஃப் VBE மைனஸ் VDன்னு எழுதுகிறோம். ஸோ மைனஸ் VBE ப்ளஸ் VDயை மைனஸ் ஆஃப் VBE மைனஸ் VDன்னு இதில் எழுதுகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கும்போது VD that is going to be tracks with VBE with respect to a temperature. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IC வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். தென் only the operating point to be stable. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா diode compensation for ICO. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சேஞ்சஸ் in the ICO with respect to temperature that is going to be higher than, greater than when compared to the changes in temperature for VBE. So this ICO that is going to be plays a major role when compared to the VBE. This temperature coefficient or with respect to the temperature, this ICO going to plays the major role when compared to the VBE. So இதில் பார்த்தீங்கன்னா the diode in the reverse biased condition. ஸோ இந்த டயக்ராமில் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது சர்க்யூட் டயக்ராமில் diode in the reverse biased condition. ஸோ இப்போ கரண்ட் வந்து to the diode that is going to be a leakage current only. ஸோ டயோடுக்கு வந்து நம்ம கொடுக்குற கரண்ட் பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் கரண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் அண்ட் டயோடு that is going to be of the same material, சேம் செமிகண்டக்டர் மெட்டீரியலாக இருந்ததுன்னா ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த லீக்கேஜ் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த டைமில் ஸோ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டு அட் த ரேட் ஆஃப் கலெக்டர் கரண்ட். ஸோ இப்போ லீக்கேஜ் கரண்ட் அக்ராஸ் த டயோட் பார்த்தீங்கன்னா I0. ஸோ அதே லீக்கேஜ் கரண்ட் ஃபார் தி டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ICO. ஸோ அப்போ இந்த I0 ICO ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெரிவேஷன் ஃபார் ICO பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த டயக்ராம் கரண்ட் எப்படி எழுதலாம்னா VCC சப்ளை வோல்டேஜ் மைனஸ் பேஸ் டு எமிட்டர் வோல்டேஜ் VBE டிவைடட் பை த ரெசிஸ்டன்ஸ் R1 அக்ராஸ் த I. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சம் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் லிவிங் கரண்ட் வச்சு நம்ம எழுதுகிறோம். I வந்து என்ட்ரிங் கரண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு IB ப்ளஸ் I0 ரெண்டுமே சம் ஆஃப் லிவிங் கரண்ட். ஸோ அதை வச்சு IB பேஸ் கரண்ட் எழுதுகிறோம். IB தட் இஸ் ஈக்குவல் டு I மைனஸ் I0ன்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கரண்ட் I வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ VBE this for the germanium transistor. ஸோ VB that is for a silicon யூஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா diode compensation for ICO வந்து here we are using a germanium transistor. ஸோ 0.3 or 0.2 for the silicon. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா VB வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. அப்போ VB வேல்யூ கம்மியாக இருக்கனால அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ரிமைனிங் I வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு VCC டிவைட் பை R1 மட்டும் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் கலெக்டர் கரண்ட் ஃபார் தி காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். IC ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு IB ப்ளஸ் ஆஃப் 1 ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ICO. ஸோ இப்போ எப்படி எழுதுறோம்னா IB நம்ம ஆல்ரெடி ஃபைன் பண்ணி வச்சுட்டோம் I மைனஸ் I0 அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறீங்க பீட்டா இன்ட்டு ஐ மைனஸ் பீட்டா இன்ட்டு ஐ நாட்னு மல்டிப்ளை பண்ணுறீங்க. இங்கே பீட்டா வந்து கிரேட்டர் தென் 1 கண்டிஷன். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் த ஃபிக்ஸ்டு பயாஸ் எஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் பீட்டா. அப்போ பீட்டாக்கு வந்து நீங்கள் 100 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 100 ப்ளஸ் 1 வந்து 101. ஸோ பீட்டா வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். பட் இயர் 1 ப்ளஸ் பீட்டா, அப்போ 1 வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. ஸோ பீட்டா கிரேட்டர் தென் 1ன்னு வரும்போது ஸோ 1 வேல்யூ கம்மி, அப்போ அந்த 1 நெக்லெக்ட் பண்ணிவிட்டு பீட்டாவை மட்டும் எழுதுகிறோம். ஸோ அப்போ எப்படி எழுதுவோம்னா பீட்டா இன்ட்டு ஐசி நாட். ஸோ இப்போ ஐ ஆல்ரெடி சைட் டயோட் அண்ட் த டிரான்சிஸ்டர் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சேமாக இருந்ததுன்னா ஸோ லீக்கேஜ் கரண்ட் தட் இஸ் கோயிங் டு பி இன்க்ரீஸ்ட் வித் த டெம்பரேச்சர். ஸோ அண்ட் ஆல்சோ லீக்கேஜ் கரண்ட் அக்ராஸ் டயோட் அண்ட் டிரான்சிஸ்டர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது வித் டெம்பரேச்சர். அப்போ ரெண்டுமே சேம் தான். அப்போனா ஆகும் ஐசி தட் இஸ் ஈக்குவல் டு ஐசிஓ. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கனால தட் இஸ் கோயிங் டு பி கேன்சல். அப்போ கேன்சல் ஆகிடுச்சா நம்மளுக்கு என்ன வரும் பீட்டா இன்ட்டு ஐ மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ கலெக்டர் கரண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு பீட்டா இன்ட்டு ஐ மட்டும்தான் நம்மளுக்கு அவுட்புட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ வந்து கான்ஸ்டன்ட், கரண்ட் ஐ கான்ஸ்டன்ட். ஸோ கலெக்டர் கரண்ட் ஐசியும் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி ஃபேர்லி கான்ஸ்டன்ட். அப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் வித் த டெம்பரேச்சர் தட் இஸ் கோயிங் டு பி காம்பன்சேட்டட் பை diode. So still this IC going to be remains constant. Collector current that is going to be remains constant. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கிவ் ஷேர். ஸோ இங்கே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மிஸ்டர் காம்பன்சேஷன் அண்டு சென்சிஸ்டர் காம்பன்சேஷன் வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ.